வணக்கம் நண்பர்களே! மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. என்னுடைய நண்பர் ஒருவருக்கு டிரைவிங் லைசென்ஸு டியூ டேட் ஆயிருச்சு. எக்ஸ்பைரி ஆயிருச்சு. ஸோ, அத ரினியூவல் பண்ணணுன்ட்டு அவரு ஒரு டிரைவிங் ஸ்கூலுக்கு போனாரு. ஏன்னா, இப்பல்லாம் ஆன்லைன்லயே ரினியூவல் பண்ணிக்கலாம் அப்டின்ட்டு அரசாங்கம் சொல்லியிருக்கு. அதனால டிரைவிங் ஸ்கூலுக்கு போய் குடுத்து, ஆன்லைன்ல ரினியூவல் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு டிரைவிங் ஸ்கூல் போனாரு. அங்க இருந்த நண்பர்கிட்ட சொன்னாரு இவரு. சார் இது மாரி என்னுடைய டிரைவிங் லைசென்ஸ் ரினியூ ரினியூவல் பண்ணணும். எக்ஸ்பைரி ஆயிருச்சு. அத நீங்க பண்ணி குடுக்க முடியுமா? ஏன்னா ஆன்லைன்ல தான் இப்போ பண்ணலான்னு சொல்றாங்களே! அப்டின்ட்டு கேட்டிருக்காரு. அந்த நண்பரும் டிரைவிங் ஸ்கூல்ல அந்த நண்பரும், "அதுக்கு என்ன சார் பண்ணிடலாம் சார். இப்பல்லாம் ஆன்லைன்ல தான். நீங்க ஆஃபீஸ் போற அவசியமே இல்ல. ஆன்லைன்லயே பண்ணிடலாம். நீங்க டிரைவிங் லைசென்ஸும், ஆதார் கார்டும் மட்டும் கொண்டு வாங்க. நம்ம ஆன்லைன்லயே அப்ளை பண்ணிடலாம்" அப்டின்ட்டு சொல்லியிருக்காரு. நண்பருக்கு ரொம்ப சந்தோஷம். பரவால்லடா! வந்த வேலை சீக்கிரம் முடிஞ்சுச்சு. இல்லன்னா அங்க ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு போணும். அதுக்கு லீவ் போடணும். இல்லன்னா பர்மிஷன் போடணும். பர்மிஷன் போடுறதா இருந்துச்சுன்னா, மேனேஜர்ட்ட போய் தலைய சொறியணும். "சார் 2 ஹவர் பர்மிஷன் வேணும் சார். 1 ஹவர் பர்மிஷன் வேணும் சார்ன்ட்டு" கேட்கணும். அவன் அப்பதான் அந்த வேலை முடிச்சா, இந்த வேலை முடிச்சான்ட்டு வெறுப்பேத்துவாங்க. நல்ல வேலை இந்த மாரி வேலையெல்லாம் இப்ப இல்ல. ஆன்லைன்லயே எல்லா வேலையும் முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அந்த சந்தோஷம் ஒரு 2 நாள்ல தான் நிலைச்சுச்சு. ஏன்னா, அவருக்கு 3ஆவது நாள் ஒரு ஃபோன் வருது. அந்த டிரைவிங் ஸ்கூல்லேருந்து ஒரு ஃபோன் வருது. டிரைவிங் ஸ்கூல்ல அந்த நண்பர் பேசுறாரு. "சார் நீங்க ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு வந்துருங்க சார்" அப்படின்னு சொல்லியிருக்காரு. நண்பருக்கு புரியல. "எதுக்கு சார் ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு வரணும்? இப்ப தான் எல்லாமே ஆன்லைன்ல பண்றாங்களே! எதுக்கு ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு வரணும்?" அப்படின்ட்டு இவரு கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த டிரைவிங் ஸ்கூல்ல அந்த நண்பர் சொல்லியிருக்காரு. "சார் அப்ளிகேஷன் மட்டும் தான் ஆன்லைன்ல அனுப்ப முடியும். ஃபோட்டோ எடுக்கிறது நேர்ல வந்தா தான் எடுக்க முடியும். அதனால நீங்க நேர்ல வந்துருங்க சார். ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு வந்துருங்க. அப்பதான் வந்து ஃபோட்டோ எடுக்க முடியும்" அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. என் நண்பர் மண்டைய பிச்சுக்கிட்டாரு. மண்டை சூடு ஏறிடுச்சு. என்னடா திரும்பியும் ஆஃபீஸ்க்கு வர சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் அவரு என்ன பண்றது? புலம்பிக்கிட்டே போயி, அங்க ஃபோட்டோ எடுத்துட்டு, அப்புறம் லைசென்ஸ் வாங்கிட்டு வந்துட்டாரு. அது அவருடைய வேலை முடிஞ்சுச்சு. ஆனா இத பத்தி என்கிட்ட பேச்சுவாக்குல புலம்புனாரு. "சார் என்ன சார் ஆன்லைன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கும் வர சொல்றாங்க. இது பேரு ஆன்லைன்ல சார். ஏன் சார் இப்படி பண்றாங்க? ஒரே வேலைய முடிச்சுட்டா பரவால்ல. ஆன்லைன்ல கொஞ்சம் வேல, ஆஃப்லைன்ல கொஞ்சம் வேலைன்னா, அவங்களுக்கும் வேலை அதிகம். நமக்கும் வேலை அதிகம் இல்ல சார். நமக்கும் அலைச்சல் தானே சார்" அப்படின்னு சொன்னாரு. அவர் சொன்னது ஒரு விதத்துல சரியா தான் இருந்துச்சு. ஏன்னா, இப்ப ஆன்லைன்லயே எல்லாம் முடிச்சுட்டாக்கா, எந்த பிரச்சனையும் இல்ல. அவங்க ஆர்டிஓ ஆஃபீஸ்ல இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனை இல்ல. கஸ்டமருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா இது கொஞ்சம், அது கொஞ்சம்ன்னும்போது 2 பேத்துக்குமே ஒரு கஷ்டம். இதுக்கு எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. அத உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறது தான் இந்த வீடியோவே. என்னன்னா, இப்போ பான் கார்டு வாங்குறாங்கன்னு வச்சுக்கங்க. நீங்க பான் கார்டுக்கு அப்ளை பண்றீங்க. அப்ளிகேஷன் குடுக்குறீங்க, ஃபோட்டோ குடுக்குறீங்க, கையெழுத்து போட்டு குடுக்குறீங்க அப்ளிகேஷன்ல. அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த ஃபோட்டோவ அப்படியே டவுன்லோட் பண்ணிக்கிறாங்க. அந்த கையெழுத்தையும் அப்படியே காப்பி பண்ணிக்கிறாங்க. அத 2 வச்சு அவங்க பான் கார்ட ரெடி பண்ணி நமக்கு அனுப்பிச்சிடுறாங்க. நம்ம நேர்ல போணும், எங்க போணும், எங்கேயாச்சும் போணும், இது ஐடி ஆஃபீஸ்க்கோ, இல்ல வேற எங்கேயோ போணுன்ற அவசியம் கிடையாது. அவங்க அத வச்சே இந்த அப்ளிகேஷன்ல இருக்க ஃபோட்டோ வச்சு, அந்த அப்ளிகேஷன்ல இருக்க கையெழுத்து வச்சு, அவங்க ரெடி பண்ணி நமக்கு பான் கார்டு அனுப்பிச்சு விட்டுறாங்க. அதே மெத்தட இவங்களும் ஃபாலோ பண்ணா என்ன? ஆர்டிஓ ஆஃபீஸ்லயும் ஃபாலோ பண்ணா என்ன? அப்ளிகேஷன்ல ஃபோட்டோ இருக்கு, கையெழுத்து இருக்கு. அத அவங்க டவுன்லோட் பண்ணி, அப்படியே பேஸ்ட் பண்ணி, காப்பி பேஸ்ட் பண்ணி, அவங்க டிரைவிங் லைசென்ஸ் ரெடி பண்ணி, அவங்க கன்சர்ன் பார்ட்டிக்கு நேரா அனுப்பிச்சுட்டாங்கன்னா, பிரச்சனையே இல்ல. பார்ட்டி அவங்க ஆஃபீஸ் போகணும்னு அவசியம் இல்ல. அவங்கள போய் அங்க தொந்தரவு பண்ணணும்னு அவசியம் இல்ல. அவங்களுக்கும் ஆள இல்ல, கியூல நில்லுங்க, அங்க நில்லுங்க, இங்க உட்காருங்க, அங்க உட்காருங்கன்னு சொல்ற பிரச்சனை இல்ல, வேலை இல்ல. கஸ்டமரும் கூட்டத்தில போய் நிக்கணுமே, ரொம்ப நேரம் நிக்கணுமே, அதுக்கு லீவ் போடுறதா, பர்மிஷன் வாங்குறதா ஆஃபீஸ்ல.
லீவ் லீவ் போடுறதோ, பர்மிஷன் வாங்குறதா அப்படின்ற பிரச்சனை இல்ல. எந்த பிரச்சனையும் இல்ல. 2 பேத்துக்கும் ஈஸியா இந்த மெத்தட்ல முடிஞ்சிடும். ஆனா இந்த மெத்தட அவங்க ஏனோ ஃபாலோ பண்ண மாட்டேன்றாங்க. இந்த மெத்தட அவங்க ஃபாலோ பண்ணாங்க ரொம்ப ஈஸி. பான் கார்டுக்கு பண்றாங்க இல்லையா? பான் கார்டு ரொம்ப முக்கியம் தானே! அதுக்கு பண்றாங்கல்ல. அதே மாரி இதையும் இந்த ஆர்டிஓ விஷயம்ல தான் லைசென்ஸ், டிரைவிங் லைசென்ஸ் விஷயத்திலயும் அவங்க ஃபாலோ பண்ணா ரொம்ப ஈஸியா ஒரு வேலை முடிஞ்சிடும். ஸோ இது சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். யாருக்காச்சும் அந்த டிபார்ட்மெண்ட் சேர்ந்தவங்க யாராச்சும் இத பார்த்தாங்கன்னா, ஒரு வேளை ஆக்ஷன் எடுத்தா, அல்லது கவர்மெண்ட்ல யாராச்சும் பார்த்தாங்கன்னா, இது மாரி ஒரு மெத்தட் கொண்டு வந்தாங்கன்னா, பப்ளிக்கும் நல்லாருக்கும். ஆர்டிஓ ஆஃபீஸ்ல இருக்கிறவங்களுக்கும் வேலை குறையும். ஸோ இத சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. வணக்கம்.